உங்கள்ட்ட அதிகபட்ச ரொமான்ஸ் என்ன சொல்றீங்க? நான் பண்ணியா அவ பண்ணியா 2 பேருமே சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள ரொமான்ஸ்ன்றது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குமோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் இருக்குது. என்ன கேள்வி? சர்ப்ரைஸ்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பா. நான் முதல்ல கணிச்சு வச்சுட்டு கிளம்ப கூட்டு போகும்போது இதானே அப்படின்னு இல்ல அப்படின்வா இதுதான் அப்படின்னு. நான் இப்பதான் சட்டை இல்லைன்னு சொன்னேன். சட்டை போடுறதுக்கு அயன் பண்ணாம அழுக்குல கிடக்குன்னு சொல்றேன். நீ இப்படி மறைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சட்டை ஆர்டர் போட்டிருக்கியா அப்படின்னு. ஆமா 6 சட்டை போட்டிருக்கேன். 6 சட்டையா? எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கா பிடிச்சிச்சுன்னா சொல்லு, அவ்வளோதான். வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்படின்னா. ஹலோ சத்தத்தை கணக்கு வச்சுட்டியா கல்யாணம் பண்ணனே? ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா. தப்புன்னு சொல்லிட்டா அப்படின்னு நினைச்சு. அவங்க மாமாவுக்கு அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. அவர் சிறுகடி காசி ரொம்ப பிடிக்குமா. நம்ம உட்காந்துனே அவங்க மாமா பக்கத்துல இருந்து உட்காந்து போட்டோ எடு அப்படிதான் இருந்தாரு. நான் மியூட்ல போட்டு என்னடி இவன் மாத்தி போட்டதுக்கெல்லாம் திரும்ப கால் பண்ணி பதில் சொல்றேன், யாரு இவன் அப்படின்னு நானு. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. MCR Pure Cotton Club formal and casual shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Joy Alucas, world's favorite jewelers. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உங்கள்ட்ட அதிகபட்ச ரொமான்ஸ் என்ன சொல்லுவீங்க? அவ வைஷ்ணவி இந்த மாதிரி ரொமான்டிக்கா ஒன்று பண்ணாங்க, எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? நான் பண்ணியா அவ பண்ணியா? 2 பேருமே சொல்லுங்க. 2 பேரும் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிருக்கீங்க? கணவன் மனைவிக்குள்ள ரொமான்ஸ்ன்றது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குமோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் இருக்குது. என்ன கேள்வி? சர்ப்ரைஸ் பண்ணிப்பாங்களா திடீர்னு? இதெல்லாம் ஆக்சுவலி நான் சர்ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. பட் அவ தான் என்ன அதிகமா சர்ப்ரைஸ் பண்ணுவான். என்னன்னு எல்லா விஷயத்துலயும் அவ தான் என்ன அதிகமா சர்ப்ரைஸ் பண்ணுவான். அது எதுவா இருந்தாலும். ஆனா என்ன அந்த சர்ப்ரைஸ் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். என் பொண்டாட்டிட்டு இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் போய் சொல்ல தெரியாது. ஓகேவா? போய் சொன்னா என்கிட்ட பச்சையா மாட்டிக்குவா. சரிங்களா? சர்ப்ரைஸ்னு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பா. நான் முதல்ல கணிச்சு வச்சுட்டு கிளம்ப கூட்டு போகும்போது இதானே அப்படின்னு இல்ல அப்படின்வா இதுதான் அப்படின்னு. இப்படி பண்ண நான் எப்படா சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்னு. நேத்து நைட்டு இன்னைக்கு ஷோ நாளை காலைல ஷோக்கு போண்டி சட்டை எதுவுமே அயன் பண்ணல, எல்லாமே அப்படியே கிடக்கு, எது துவைச்சிருக்குன்னு கூட தெரில அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு ராத்திரி 11 மணிக்கு 2 பேரும் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நான் சரி தூக்கம் வருது, நான் தூங்குறேன், காலைல வேகமாக எந்திரிக்கணும் அப்படின்னு. இருன்னு 1 மணி வரைக்கும் முழிக்க வச்சா. நான் அப்பயே சொன்னேன், சட்டை ஆர்டர் போட்டிருக்கியா ஜெப்டோவில் எதாவது அப்படின்னு. இல்லையே அப்படின்னா. நான் பக்கத்தில் இப்படி பிறண்டு படுக்கும்போது நீ ஃபோனை டக்குன்னு இப்படி திருப்பினேன், நீ அப்படி திருப்ப மாட்டேன். அவன் என்னதான் ஃபோன் யூஸ் பண்ணாலும் நான் புருஷன் நான் பக்கத்தில் இருந்தேன்னா அவள் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பான், நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. 2 பேருக்குமே ஃபோன் பாஸ்வேர்டு தெரியும், என் ஃபோனில் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் தெரியாது. அவள் திடீர்னு மறைக்கிறான்னா அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறேன். நான் இப்போ தான் சட்டை இல்லைன்னு சொன்னேன். சட்டை போடுறதுக்கு அயன் பண்ணாமல் அழுக்கில் கிடக்குன்னு சொல்கிறேன். நீ இப்படி மறைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சட்டை ஆர்டர் போட்டிருக்கியா அப்படின்னு. ஆமாம் 6 சட்டை போட்டிருக்கேன். 6 சட்டையா? அது கடைசியில் வரல. 1.5 வரைக்கும் நான் முழிக்க வச்சா வரல, கேன்சல் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சார் இப்போ காலையில் என்ன பண்ணீங்க? காலைல மேலாப்பில் அதான் சொன்னேன், ஒரு சட்டை இருந்தது மேலாப்பில். சரி இதை எடுத்து அயன் பண்ணி கொடுறீ அப்படின்னேன். அப்போ தான் எந்திரிச்சா. சரி நான் போ அப்படின்ட்டு நானே திரும்ப அயன் பண்ணி போட்டு கிளம்பி வந்துட்டேன். நான் அதான் அவளுக்கு இன்றைக்கி வேற ஒரு வேலை இருந்தது, அதுக்கு கிளம்பி ஆயத்தமாக இருந்துட்டு இருந்தா நான் இதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் தோணுது. நேற்று கலாட்டாலேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கும்ல உங்கள் ஒய்ஃபுக்கு? ஆமாம் நான் தான் பேசினேன். ஹலோ யாருன்னு கேட்டப்போ ஒருத்தர் டப்பு கட் பண்ணி பயத்தில் ஓடனான்ல? ஆமாம் நான் தான். நீங்கள் தான் இல்ல எனக்கு இவ இப்படி மேக்கப் போட்டு நேற்று ஒரு ஷூட் போறோம், 2 பேரும் அப்படி மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தான். ஆக்சுவலாக கல்யாணம் வேற ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு கிளம்புறோம் இமீடியட்டா. இவ கிளம்பிட்டு இருக்குதா, மேக்கப் போட்டு ரெடியாக இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்குது. மேக்கப் போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. இப்படியே இங்கிட்ட நடந்துகிட்டே இருந்தா. ஃபோன் ஃபோன் அடிச்சுனே இருக்கடியே அப்படின்னேன். எடுத்து பேசுப்பா அப்படின்னா. ஏதோ அன்னோன் நம்பர்ப்பா, யாருன்னு தெரில, அதனால தான் ஒன்று எடுத்து பேசுவேன், தெரிஞ்ச காலம் தான் நான் எடுத்துருவேன், அன்னோன் நம்பர் எடுத்து பேசு அப்படின்னா. ஹலோ அப்படின்னேன். ஹலோ ஆயிடுச்சு அப்படின்னேன். அப்போ யாரோ தெரியாமல் கூப்பிட்டுருப்பாங்க விடு அப்படின்ட்டா. அடுத்து போயிட்டா. மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது. மறுபடியும் அதே நம்பர்ல தாண்டி கால் வருது அப்படின்னேன். மறுபடியும் அதே நம்பரா? சரி எடுத்து யாருன்னு கேளு, எனக்கே பயமா இருக்கு, கேளு யாருன்னு கேளு அப்படின்னா. அட்டன் பண்ணி ஹலோ யாரு அப்படின்னேன். வைஷு. நாங்கள் மாற்றி கூப்பிட்டோம். சாரி மாற்றி நான் மியூட்ல போட்டு என்னடி இவன் மாற்றி போட்டதுக்கெல்லாம் திரும்ப கால் பண்ணி பதில் சொல்கிறேன், யாரு இவன் அப்படின்னு. நான் யாராவது மாற்றி கூப்பிட்டோங்கிறத திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் டக்குன்னு மியூட்ல போட்டு சொன்னேன், யாரு இவன், சரி பேசு அப்படின்னா. நான் அதுதான் நீங்கள் யாரு முதல்ல அப்படின்னேன். நான் கலாட்டிலேருந்து பேசுகிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே எதுவும் சொல்லணுமா? இல்லை ஓகே வச்சுறேன். கலாட்டலம் தாண்டி அப்படின்னு. குட்டி வைஷு, குட்டி வெற்றி. இல்லை 2 பேரும் வேலையில் இருக்கிறோம்.
அதுவா நடக்கணும்ல. நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும், அது எப்பப்போ நடக்கணுமோ, அது நம்ம லைஃப்ல அப்பப்போ நடக்கும். நம்ம என்னதான் இழுத்து பிடிச்சாலும் அது நடக்காது. நம்ம வேலைய பார்ப்போம். அதுவா நடக்கும். அவ்வளவுதான். பட் உங்க லவ் ஸ்டோரி எங்கேயுமே ஷேர் பண்ண முடியாது பெருசா. இல்ல. இங்க பண்ணிடலாமே. சொல்லுங்க, எப்ப லவ் பண்ணீங்க? டேட் வேணா நான் சொல்றேன். மத்தபடி இது இல்ல. 2 வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட்டு நான் தான் சொன்னேன் அவகிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2023 நினைக்கிறேன். அதாவது சீரியல் லான்ச் ஆகி 1 மந்த் இருக்கும். 1 மந்த் கூட இல்ல. 1 வீக் இருக்கும். என்னோட சீரியல் லான்ச் ஆகி 1 வீக் அப்போ. அப்போ நான் சொன்னேன். எனக்கு பிடிக்குன்ற மாரி சொன்னேன். நான் ப்ரொபோஸ்லாம் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு என்னைக்காவது பிடிச்சிச்சுன்னா சொல்லு. அவ்வளோதான். மத்தபடி நான் எதுவும் எனக்கு இப்போவே சொல்லணும் அப்படிலாம் நான் சொல்லல. நான் அப்படிதான் சொன்னேன். இதே மாரி தான் இதே டோன்ல தான் சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அவ நான் உன்கிட்டேருந்து எந்த பதிலும் எதிர்பார்க்கல. எனக்கு ஆமா, இல்ல. நான் 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ண போறேன். எங்க வீட்ல சொல்ட்டேன். அதுவரைக்கும் நான் வேற விஷயங்கள் இருக்கு. நான் ட்ரை பண்ண போறேன். ஸோ அதனால எனக்கு ஒண்ணும் நீ இப்போவே சொல்லணும் அவசியம் இல்ல. எப்பயாவது தோணுச்சுன்னா சொல்லு விடு. மத்தபடி விட்டுரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அவ்வளோதான்ப்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதோட முடிஞ்சிருச்சு அந்த ட்ராவலு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எப்பவுமே கால் பண்ணி புலம்புவா. நல்லா புலம்புவா. இது ஃப்ரெண்ட்லியா நமக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான். எங்களுக்குள்ள இந்த தாட் 2 வந்ததே கிடையாது. எனக்கு இருந்தாலும் அவளுக்கு இருந்தது கிடையாது. சுத்தமா இருந்தது கிடையாது. ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ நினைக்கிறேன். 2 பேரும் சுத்தமா பேசிக்கல. மேபி ஒர்க் இதுலனால பேசிக்கல என்னன்னு தெரியல. 2 பேரும் சுத்தமா பேசிக்கல. அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் தான். போன வருஷம். போன வருஷம் சுத்தமா பேசிக்காம இருந்தா, அங்க தான் மேடம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் திடீர்னு சொன்னாங்க. இல்ல அந்த குரங்கு ஏதோ ஒரு குரங்கு மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னா. ஒரு பெரிய கதை ஒன்று அன்னைக்கு. ஆகஸ்ட் 8வது மாசமா ஆகஸ்ட்டுங்கிறது. ஆமாமா. 7/8 8 7/8 இல்ல டேட். ஓ டேட்டா? சரி. 7/8/2024 விடிய காத்தால 2 மணிக்கு சொன்னான். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க வைஷ்ணவி? அந்த டேட் ஞாபகம் இருக்கா? அது நான் சும்மா ரேண்டமா ஒர்க் பண்ணும்போது பார்த்தது தானே. அந்த டேட் ஞாபகம் இல்ல. நான் சொன்ன மந்த் ஞாபகம் இருக்கும். சிலது மந்த் ஞாபகம் இருக்கும், சிலது டேட் ஞாபகம் இருக்கும். 7/8 அவன் என்கிட்ட சொன்னான். எனக்கு அப்பயும் நம்பிக்கை இல்ல. ஏதோ அந்நேரத்துக்கு சொல்றா போல, நான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டா போல அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி அவார்ட் ஷோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல அன்னைக்கு நைட்டு 2 பேரும் அங்க ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருந்து பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் 16th ஆகஸ்ட் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. சரி ஓகே லவ் பண்றா அப்படின்ற மாதிரி. நான் முதலே சொல்லிட்டேன். 7ஆம் தேதி சொல்லும்போது சொல்லிட்டேன். எனக்கு இந்த லவ் பண்ணி சுத்துறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போதைக்கு எனக்கு அதுக்கான வயசு இல்ல. இன்னொன்னு எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேன்னா சொல்லு அப்படின்னேன். சத்தத்தை வச்சுட்டியா கல்யாணம் பண்ணனே அப்படின்னா. ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னா. தப்புன்னு சொல்லிட்டா அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலேயே சொல்றியா அப்படின்னேன். சரி ஒன்றும் இல்லை, நீ யோசி, டைம் எடு. நான் லவ் பண்ணுற ஐடியா இல்லை. எனக்கு டேரெக்டாக கல்யாணம் தான். கல்யாணம் மட்டும் லவ் பண்ண மாட்டோமா என்ன? தாராளமாக லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு விட்டேன். அதுதான் இந்த கேப்பு. 16 தெரிஞ்சுது. ஆகஸ்ட் 26 அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் மீட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு தான் பேசணும் இங்கே சென்னையில். ஓகே, 2 ஒன்றா தான் போய் என்ன சொன்னாங்க அவங்க? இல்லை, அவங்க வீட்டில் நான் தான் போய் பேசினேன். ஓகே ஓகே. நான் நாள் போய் பேசினேன். அவங்க என்கிட்ட, அவங்க வேறு டீச்சரு, எனக்கு ரொம்ப சொல்லி தான் அனுப்பிவிட்டாவ. எங்கள் அம்மா டீச்சரு, ஏகச்சமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. என் மாமாவும் ஸ்ட்ரிக்ட்டு, அவரும் டீச்சர். ஃபேமிலியே டீச்சர் ஃபேமிலி அவங்க வீட்டில். அவங்க சித்தப்பா மட்டும் தான் பேங்க்கில் வேலை பார்க்குறது. மற்றபடி எல்லாம் டீச்சர்ஸு. இவளே டீச்சராக இருந்தால் அவங்க ஆசைப்பட்டாங்க. இவங்கிட்ட வந்துட்டா. ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்த குடும்பம் வேறு. ஸோ அதனால் பார்த்து பேசிக்க அப்படின்னா. எனக்கு பேச சொல்லியா தரணும், நான் பேசிக்கிறேன் விடு அப்படின்ட்டேன். நான் போய் நான் என்ன, நான் இதுதான் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்ககிட்ட சொல்லி நான் ஓப்பனாக அவங்க கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொன்னேன். மறுநாள் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அவங்க அம்மா கிட்ட இப்போ கூட சொன்னேன். மறுநாள் பஸ் ஏற்றி விடுறதுக்கு நான் போயிருந்தேன். அப்போது நான் தான் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விடுறதுக்காண்டி உள்ளே போய் லக்கேஜை கொடுத்துட்டு நின்னேன். அப்போ அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாள் அவங்க எதுவுமே சொல்லலை. பேசினோம். அப்படிங்களா, சரிங்க, நான் ஃபேமிலிகிட்ட பேசிட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் வேறு. பேசிட்டு சொல்கிறேங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் பஸ் ஏறினோடனே அவங்க எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தாங்க. பார்த்துக்கோங்க, நீங்களாம் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் நான் தைரியமாக வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுமானதாக இருந்தது. வெளியில் வந்தோடனே சொன்னேன், அடியே உங்கள் அம்மாவுக்கு ஓகே தான், இன்னும் வீட்டில் போய் அவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணணும்டி அப்படின்னேன். எப்படிப்பா சொல்கிற அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஆம்பளை பையன்கிட்ட போயிட்டு, அதுவும் நேத்தா இப்படி பேசியிருக்கான், எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்கடி அப்படின்னேன். அப்போது அப்படின்னு நினைக்கிற, ஆமாம் நீ வேணா பாரு அப்படின்னேன். இது 26 நடந்துச்சா. போன வருஷம் செப்டம்பர் 5ஆம் தேதி மீட்டிங்கு. உங்க அப்பா அம்மா அன்னிவர்சரி அன்னைக்கு.
செப்டம்பர் 5 தானே உங்க அப்பா அம்மா அனிவர்சரி அன்னைக்கு தான் போயிட்டு பொண்ணு பார்க்குறோம். வருஷம் நேரம் பொண்ணு பார்த்தோம். ஓகே. அதாவது அவங்க வீட்டுக்கு போய் நான் என்ன பொண்ணு பார்க்கணும்னா மாப்பிள்ளைக்காரன் என்ன பண்ணோம், அப்பா அம்மாவை கூப்பிட்டு போனோம். நான் பொண்ணை கூப்பிட்டு போனேன். அவள் ஷூட்டிங்கில் இருந்தா எனக்கு ஷெடியூல் பிரேக்கு. இங்கிருந்து நான் என் தங்கச்சி குழந்தை நாங்கள் எல்லாரும் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். 1:30க்கு ஷூட்டிங் முடிஞ்சு வந்தா தூங்கிக்கிட்டே வரா. நான் வேற லவ் சாங்காக போட்டு வரேன். என் தங்கச்சி கலாய்ச்சிட்டு இருக்கிறா பின்னாடி உட்காந்து. அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அந்த பாட்டில் வந்து ஏதோ ஒரு வரி வரும், விடிய பேசி கதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். வந்தோடனே எப்படி நீ மட்டும் தனியாவா அப்படின்னு பின்னாடி உட்காந்து என் தங்கச்சி கலாய்க்கிறா. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போய் பொண்ணு பார்த்தோம், பேசினோம். அவங்க அப்பா அம்மா மாமா சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் கூட்டு போயிருக்கிறேன். நானே என் தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். அங்கே ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குது. பேசினாங்க. அவங்க மாமாவுக்கு வந்து அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தான் என்கிட்ட உல்டாவாக பேசினார். அவர் சிறுகடி காசி ரொம்ப பிடிக்குமா. நான் டெய்லி சீரியல் பார்ப்பேன். அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து உட்காந்துனே அவங்க மாமா பக்கத்தில் இருந்து உட்காந்து ஃபோட்டோ எடு அப்படிதான் இருந்தார். நான் தான் சொன்னேன், இந்த மனுஷனு போயாடி ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். பாவண்டி ஒரு குழந்தை எவ்வளோ ஆசை. நம்ம வெளியில் என்ன ஸ்ட்ரிக்டாக நடந்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அன்னையிலேருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழந்தைய தான் தெரியுறாரு. சில நேரம் நம்ம மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறோம், ஏதோ பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் எனக்கு குழந்தைய தான் தெரியுறாரு இன்னைக்கு வரைக்கும். அப்படி தான் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படி தான் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறாரு. அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கே பேசிட்டோம், ரொம்ப தான் தள்ளி போட வேணாம், சீக்கிரமாக ஏதோ ஒரு டேட் வைங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். இது செப்டம்பர் 5 நடந்துச்சு. ஒரு வாரம் 10 நாளில் அக்டோபர் மாதம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு, நவம்பர் மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. டக்குன்னு முடிஞ்சிச்சா? சரி ஓகே அப்படின்னு. அக்டோபர் 12 அவள் பிறந்த நாள், 13 என்கேஜ்மெண்ட்டு, நவம்பர் 28 கல்யாணம் நடந்துச்சு. தாலி கட்டுற மூமெண்ட் என்னெல்லாம் தோணுச்சு உங்க மைண்ட்ல? என்னெல்லாம் தோணுச்சுன்னா சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல வந்து இனிமே பார்த்தணும், நல்லா பார்த்தணும், அதாவது லைஃப் வந்து லீட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய தோணும். இது நம்ம எப்பவுமே கேட்கிற கேள்வி தானே. நாங்கள் அப்புறம் உட்காந்து கேட்போம், அந்த தாலி கட்டுற மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம். நீங்க சிம்பிளா முடிச்சிட்டீங்க. நான் பரவாயில்ல, நான் தாலி கட்டுற மொமெண்ட் நீங்க கேட்டதுனால சொல்றேன். 3 முடிச்சு நான் தான் போடுவேன்னு சண்டை போட்டு 2 முடிச்சு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டேன். என் தங்கச்சி அதுக்கு மேல எனக்கு ஒரு பங்கு வேணும், நான் தான் ஒன்று போடுவேன்னு சொல்லிட்டு அவள் ஒன்று போட்டான். இதுதான் அந்த மொமெண்ட். ஓகே, வேற எதுவுமே இல்லை. அவளுக்கு ஒரு எமோஷன் மொமெண்ட் இருந்தது. அவங்க அம்மா ரொம்ப அழுதாங்க. நான் இவங்களை காம் டவுன் பண்ற மொமெண்ட்லயே எனக்கு மொமெண்ட் ஆயிடுச்சு. வேற எதுவும் நான் யோசிக்கல. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club Formal and Casual Shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Joy Alucas, world's favorite jewelers. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.